60 தலைமுறையாக நிலத்தின் மீது கொண்டிருந்த உரிமையை முன்வைத்து கம்பெனிக்கு வரி செலுத்த மறுத்தனர். யார் வரி செலுத்த மறுத்தது அப்படின்றனா பாளையக்காரர்கள் வரி செலுத்த மறுத்தனர். இங்க எத்தனை தலைமுறை அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனை பாளையங்கள் பார்த்தோம்? 72 பாளையங்கள். எத்தனை தலைமுறையாக இவங்க இந்த நிலத்தின் மீது உரிமை இருக்கிறதா சொல்றாங்க? 60 தலைமுறையாக உரிமை இருக்கிறதா சொல்றாங்க. கம்பெனியின் அதிகாரத்தை ஏற்க மறுத்த கிளர்ச்சியாளர்கள் எவ்வாறு முத்திரையிட்டனர்? இதுவே கிழக்கிந்திய கம்பெனிக்கும் பாளையக்காரர்களுக்கும் மோதல் போக்கை ஏற்படுத்தியது. அப்போ கம்பெனிக்காரன் வந்து வரி கேட்டா வரி கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்களா? அப்ப அவங்களுக்கு என்ன பேர் வைக்கணும் அப்படின்னா பாளையக்காரர்கள் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லி பொலிகார் ரிவோல்ட் அப்படின்னு பேர் வச்சு சரி இவங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து சண்டை வரக்கூடிய ஒரு சூழல் வருது அப்படின்னு இந்த சினாரியோவை புரிஞ்சுக்கிறீங்க. சிம்பிள் அஸ் தட் இல்லையா? ரொம்ப ஈஸியா வந்து அதை புரிஞ்சுக்கலாம். வரிகளை வசூலித்து வரிப்பணத்திலிருந்து 1/3 பங்கை அடுத்த 1/3 பங்கினை ராணுவ செலவிற்கும் கொடுத்துவிட்டு மீதியை சொந்த செலவிற்கு வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ பிரிட்டிஷ்காரன் ஒரு வரி வசூல் முறை வச்சிருந்தான்ல, அதுல வந்து வரிகளை வசூலித்த வரிப்பணத்தில் 1/3 பங்கினை பிளஸ் வந்து மறுபடியும் என்ன சொல்ற அடுத்த 1/3 பங்கினை ராணுவ செலவிற்கு, அப்போ பிளஸ் வந்து அடுத்த 1/3 பங்கு இதை வந்து சொந்த செலவுக்கு வச்சுக்கலாம். இதை வந்து என்ன பண்ணிடணும்? ராணுவத்திற்கு செலவு பண்ணிடணும். அண்ட் இந்த 1/3 பங்கை என்ன பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கோம். அப்போ இதை வந்து கேள்வி கேட்பாங்க. இப்போ நீங்க இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்துக்கலாம். அது ஒன்றும் இல்லை, என்னது மதுரை நாயக்கர்களுக்கு கொடுத்துறாங்க அப்படின்ட்டு. இப்போ மொத்தம் வரி வசூலிச்சா அது 3 பங்கா பிரிச்சுக்கிறாங்க. அதுல ஒரு பங்கு மதுரை நாயக்கருக்கு, ஒரு பங்கு ராணுவ செலவிற்கு. இந்த பாளையக்காரர்கள் எல்லாமே ராணுவத்தை மெயின்டைன் பண்றாங்க, அவங்க தான் ராணுவத்தை பார்த்துக்கிறாங்க. இன்னொரு பங்கு அவங்களோட சொந்த செலவுக்கு. அப்போ இப்படிதான் வந்து அந்த ஸ்பிளிட் இருக்கு. இது அப்படியே கேட்பாங்க. பாளையக்காரர்கள் வரிகளை வசூலித்த வரிப்பணத்தில் 1/3 பங்கினை மதுரை நாயக்கருக்கும் அடுத்த 1/3 பங்கினை ராணுவ செலவிற்கும் அடுத்த 1/3 பங்கை வந்து தன்னுடைய சொந்த செலவிற்கும் அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. சரி, அடுத்துதான் வந்து இந்த முக்கியமான ஏரியாக்குள்ள வரும். முன்னாடி வந்து அந்த பிளாட் எப்படி பாளையக்காரர் முறை வந்தது, எங்கிருந்து வந்தது, அதுல என்ன கேள்வி, அமைச்சரோட பேர் என்ன, மதுரை நாயக்கர் அவரு வந்து அவருடைய பேர் என்ன, எந்த ஆண்டு வராரு 1529, முதல்ல பாளையக்காரர் முறை எங்கிருந்து வருது, வாரங்கல் பிரதாபருத்ரன் இருந்து வருது. இது மாதிரி இந்த பேசிக்ஸ் எல்லாம் வந்து நம்ம இது பண்ணிக்கிறோம். அதுல இருந்து கேள்வி கேட்டா அமைச்சர் அரியநாதன் இல்லனா 1529 இல்லனா வந்து வாரங்கல், இந்த ஏரியா தான் மேக்ஸிமம் கேள்வி கேட்கறாங்க. அதை தாண்டி அடுத்து வந்தா இந்த பாளையக்காரர்கள்ட்ட நீங்க வந்து நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ராணுவம் இருக்கு. ஏன்னா பிரிட்டிஷ்காரனும் சரி அதற்கு முன்னாடி இருந்தவங்களும் சரி அவங்க ராணுவத்தை மெயின்டைன் பண்ணாம ராணுவத்தை பிரிச்சு கொடுத்து அங்கங்க சின்ன சின்னதா பாளையங்கள்ல மெயின்டைன் பண்றாங்க. அப்ப அவங்க தான் ராணுவத்தை கட்டுப்படுத்துறாங்க, அவங்க தான் செலவு பண்றாங்க. மன்னருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அங்க பாளையத்துல இருந்து ராணுவத்தை அனுப்பி வைப்பாங்க. இப்ப இந்த வரி கட்டும் முறையில முரண் ஏற்பட்டதுனால எல்லாருமே வந்து ராணுவ பலத்தோட இருக்கக்கூடிய பாளையக்காரர்கள் ஆயிடுறாங்க. அப்ப ஈஸியா அவங்களால என்ன பண்ண முடியுதுன்னா எதிர்த்து ஃபைட் பண்றதுக்கு இன்னும் நிறைய வந்து உதவியா இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்டான நபர் பூலித்தேவர். அவருடைய இயற்பெயர் என்ன?